வணக்கம். 13ஆம் தேதி திருச்சிக்கு விஜய் வராரு. திருச்சிய குறி வைக்கிறாரு. திருச்சி தமிழகத்தின் மத்திய பகுதி அப்படிங்கிறனால திருச்சிய மையப்படுத்துறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் போட்டி போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. பரவாயில்லையேப்பா! திருச்சிய தேர்ந்தெடுத்து திருச்சியில போட்டி போடுறாரு. அதுவும் கிழக்கு தொகுதியில போட்டி போடுறாரு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் தான். திருச்சியில பிரச்சாரம் பண்றாரு. திருச்சியில கிழக்கு தொகுதியில நின்றா கண்டிப்பா அவரால ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நெறைய பிளஸ்கள் விஜய பொறுத்தவரைக்கும் திருச்சி கிழக்குல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு திருச்சி கிழக்கு தொகுதியில யார் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர்கள் அதிகமா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. முஸ்லீம் ஓட்டுகள் இருக்கு. அதை தாண்டி வெள்ளாளர்கள் ஓட்டு அதிகமா இருக்குது. அவரும் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவரு. கிறிஸ்தவ வெள்ளாளர் அவரும். அதனால பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கணக்கு பண்ணி அவருக்கு திருச்சி கிழக்குல நின்டாரு அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இருக்கிற விஜயோட தொண்டர்கள் சொல்றாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில கண்டிப்பா அவர் போட்டி போடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திமுக சார்பா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இனிக்கோ இருதயராஜ். இத தான் ஃபாலோ பண்ணி அவருமே வந்தாரு. அவர் கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் ஆதி திராவிடர்கள், அவர் வெள்ளாளர்கள் இவங்கள நம்பி தான் அவர் இங்கேயே போட்டி போட்டாரு. அவரு சென்னையில தான் போட்டி போடக்கூடியவரு. அவரு இங்க போட்டி போட்டாரு. அவரே ஜெயிக்கும்போது, விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குல்ல. கண்டிப்பா விஜய் ஜெயிக்க முடியாதா? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இனிக்கும் இருதயராஜ் கடந்த முறை பார்த்தீங்கன்னா, வெல்லமண்டி நடராஜன விட 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. ஆனா விஜய்லாம் போட்டி போட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா பல லட்சங்கள் ஓட்டு வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திருச்சி கிழக்க இப்ப இருக்கிற அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவரு தேர்ந்தெடுத்து அவரு போட்டி போடலாம் அப்படிங்கிற மாரி நெனைச்சாரு. இப்ப விஜய் போட்டி போடுறாருன்னா, கண்டிப்பா அவரு போட்டி போட மாட்டார்ல. அதனால யோசிக்கிறாங்க. திருச்சி கிழக்கு கண்டிப்பா கன்ஃபார்மா விஜய் தாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதிமுக நியூஸ் தான் மிக முக்கியமான நியூஸ். என்ன ஆச்சு? டெல்லியில போய் அமித்ஷாவ சந்திச்சார்ல செங்கோட்டையன். என்ன பேசினாங்க? என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன தான் போய் சந்திச்சிருக்காரு. நிர்மலா சீதாராமனுக்கும் செங்கோட்டையனுக்கும் நல்ல பழக்கம் இருக்குது. அவரு அடிக்கடி தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாரு. கடந்த முறை வரும்போது பேசல. உடனே நம்மள கழட்டி விட்டாங்களோ பாஜக அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. இன்னொரு ஓபிஎஸ் ஆக்கிடுவாங்களோ நம்மள அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல அவரும் இருந்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சிக்னல் கிடைச்ச செங்கோட்டையனுக்கு உடனே டெல்லி போயிட்டாரு. டெல்லி போயிட்டு நிர்மலா சீதாராமன சந்திச்சு தான் பேசியிருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் அவங்க கார்ல தான் போய் அமித்ஷாவ சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமி போல வாடகை கார் எடுத்து சக் சக் சக்ன்னு மாறிலாம் போல. அவருக்கு நிர்மலா சீதாராமன் அவங்களே கார குடுத்து நீங்க போய் நேரா அமித்ஷாவ சந்திச்சு பேசிட்டு வாங்க அப்படின்னு. பயங்கரமான பிஸி. துணை ஜனாதிபதி தேர்தலு. அமித்ஷா பயங்கர டென்ஷன். பீகார்ல வெள்ளம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நேபாளத்தில கலவரம் அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறாரு. ஆனா, அந்த சூழ்நிலையில அவ்வளோ டென்ஷனா இருந்தாலும், தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியல் சூழ்நிலைகள பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தார்ல, அதே எடப்பாடி பழனிசாமிக்கு குடுத்த முக்கியத்துவம் தான். செங்கோட்டையனுக்கு குடுத்த முக்கியத்துவம் தான். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துச்சு. சரி செங்கோட்டையன்ட்ட என்ன பேசினாரு? செங்கோட்டையன் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அமித்ஷாவ பார்த்த உடனே அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா, அதிமுக, பாஜக கூட்டணி எளிதா வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறத முதல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னம்னா, அதிமுகல வெளிய போனவங்க எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளிய போனவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரையுமே எல்லாத்தையுமே கட்சியிலருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே நம்ம திரும்பவும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும். குறிப்பா செங்கோட்டையன் சசிகலாவையோ, ஓபிஎஸ்ஸையோ, டிடிவி தினகரனையோ இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி அவரு பேசவே இல்ல. ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா, கட்சியிலருந்து வெளிய நிப்பாட்டப்பட்ட, கட்சிக்காக உழைச்சவங்க, கட்சியில இருந்தவங்க, அவங்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காழ்ப்புணர்ச்சியில தூக்கி விட்டாரு. அவங்கள எல்லாத்தையும் திரும்பவும் நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா, இந்த அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் செங்கோட்டையன் வச்சிருக்கிறாரு. இத தெளிவா அமித்ஷா கேட்டுக்கிட்டு, சரி ஓகே. அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம். இத நம்ம இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு, கண்டிப்பா இத பத்தி பேசுவோம் அப்படிங்கிற மாரி இருக்காரு. அதே சமயத்துல செங்கோட்டையன் கட்சியில இருக்க சீனியர்கள் எல்லாமே இத விரும்புறாங்க. குறிப்பா வேலுமணி, தங்கமணி கூட இத விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாரு. வேலுமணி தான் இப்போ அவர் செங்கோட்டையன அனுப்பி வச்சதே அதுதான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏன் செங்கோட்டையன் இந்த கலக குரல் எழுப்புறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த ஜோதிடம் பார்க்குறாருல்ல செல்லி, அவரு பழக்கமாயினாரு. பழக்கமானோனே செல்லி மூலமா தான் நெறைய கான்டாக்ட்கள் அவரு தொடர்பு படுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆடிட்டர் குருமூர்த்தியா, நிர்மலா சீதாராமன், அப்புறமா அமித்ஷா இவங்களோடலாம் தொடர்பு. அவங்கலாம் இந்த ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல செங்கோட்டையனும், செல்லியும் பழக்கம் வராங்க. இந்த பழக்கத்துக்கு பின்னாடி தான் அவரு முடிவெடுக்கிறாரு. செல்லி குறிச்சு குடுத்த அந்த டேட்ல தான் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா ஒரு பிரஸ் மீட் எடுக்கிறாரு.
இவரு எப்படி கெடு குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கும்போது தான், இல்ல இது வந்து ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம். எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியத்துவமே குடுக்கல. குடுக்க மாட்டாரு. திரும்பவும் போக போக வந்து முக்கியத்துவமே குடுக்க மாட்டாரு. அவர்ட்ட வந்து நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. கெடு வச்சா தான் சரி. இல்ல எடப்பாடி பழனிசாமி கெடு வைக்கிற அளவுக்கு செங்கோட்டையன் பெரிய ஆளா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னணியில தான் வந்து அதிமுகவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் எப்படி வந்து கெடு வைக்கலாம்? அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னாடியில நிர்வாகிகள் இருக்காங்க. தொண்டர்கள் இருக்காங்களா? இப்ப செங்கோட்டையன வந்து ஆதரிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய வந்து இந்த பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு அவர் சேலத்து வீட்டுக்கு போன பிறகு நெறைய பேர் போய் சந்திச்சிருக்காங்க. இதே பண்ணாரி எம்எல்ஏலாம் போய் சந்திச்சிருக்காரு. அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். நாங்க அவர் சொல்றது தான் கேட்போம் அப்படின்னு. அன்னைக்கு செங்கோட்டையன ஆதரிச்சவங்க, இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிய ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி? ஒரே நாள்ல இந்த மனமாற்றம் எப்படி வரும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. அந்த மனமாற்றத்துக்கு பின்னணியில என்ன நடந்திருக்கும்? அப்படிங்கிற விஷயத்தலாம் யூகிக்க முடியுது. நிர்வாகிகள விலைக்கு வாங்கலாம். தொண்டர்கள வாங்க முடியுமா? தொண்டர்கள்னால தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். நிர்வாகிகள்னால ஜெயிக்க முடியாது. இப்ப வந்து அவரு செ எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சமயத்தில ஒன்றிய செயலாளர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரூ. 5,00,000 குடுத்து, "எப்பா ஓட்ட பார்த்துக்கங்கப்பா. இந்தாப்பா ஆளுக்கு ரூ. 2,000 2,000 குடுத்து ஓட்ட போட வைப்பா" அப்படின்னு சொன்னாலும், ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த கிளை செயலாளர்கள போய் 2,000 பணத்த குடுப்பாங்களா ஓட்டுக்கு? ரூ. 500 குடுத்துட்டு ரூ. 1,500 ஆட்டைய போட தான் பார்ப்பாங்க. அந்த ரூ. 500லயும் எவ்வளோ ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கீழ இருக்க நிர்வாகிகள் ஆட்டைய போடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 100, 200 தான் போகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமினால ஜெயிச்சிட முடியுமா? இந்த மாரி பணம் குடுத்து ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி தான் இப்ப வந்து வந்திருக்குது. நிர்வாகிகள்னால ஜெயிக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி வேணா பொதுக்குழு, செயற்குழுவ கூட்டிட்டு வேணா, அவரு வேணா பொதுச் செயலாளர் ஆயிக்கலாம். ஆனா இந்த நிர்வாகிகள வச்சு பொதுச் செயலாளர் ஆக முடியுமே ஒழிய, இந்த நிர்வாகிகள வச்சு முதலமைச்சர் ஆக முடியாது. தொண்டர்கள வச்சு தான் முதலமைச்சர் ஆக முடியும். தொண்டர்கள் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவ சந்திச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு வந்து பிரதமரையும் சந்திக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு திட்டம்லாம் போட்டிருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல பெரும் வெள்ளம். மோடி அங்க சுற்றுப்பயணம் அங்க போய் பார்க்க போறாரு. பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்க்க போறாரு அப்படிங்கிறனால, அவர சந்திக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்படிங்கிற மாரி இருந்தது. அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஜக மேலிடமும் எடப்பாடி பழனிசாமிய நம்பி தான் நம்ம வந்து அதிமுக, பாஜக கூட்டணி வச்சோம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு கட்சிகள் ஆட்களையுமே வெளிய விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இது வந்து தப்பு இல்லையா? அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுவும் இல்லாம அதிமுக, பாஜக கூட்டணி ஒரு வலிமையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அது வலிமையா இல்ல. அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. இப்ப இவங்கள நம்பிட்டு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே! இவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடு வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற மாரி இருந்தது. செங்கோட்டையன் அமித்ஷாவ சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு இப்ப வந்து அமித்ஷாவுக்கு வந்து என்னன்னா, டிடிவி தினகரன் வெளியேறியிருக்காரு. கட்சிய விட்டு வெளியேறியிருக்காரு. ஓபிஎஸ் வந்து அவமானப்படுத்தினார் நயினா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வந்து இவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கூப்பிடு டிடிவி தினகரனே டெல்லிக்கு வர சொல்லு. டெல்லிக்கு வந்து டிடிவி தினகரன்ட்டயும் பேசணும். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால விரைவில வந்து டிடிவி தினகரன வந்து அமித்ஷா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் சரியில்ல. அதுதான் மிக முக்கியமா சொல்லப்பட்டது. கட்சிய வழிநடத்துற முறை தப்பு. ஒருங்கிணைந்து ஒரு செயல்பட மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் உடனே அதிரடி அப்படிங்கிற பேர்ல வந்து கட்சிய நாசம் பண்றாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதுல வந்து பாஜக வந்து அதிமுக உட்கட்சி விவகாரங்கள தலையிடாது அப்படின்னு அமித்ஷா ஏற்கனவே சொல்ட்டாரு. சொன்ன பிறகு இப்ப வந்து நேரடியா உட்கட்சி விஷயத்துல தலையிடுறாரு. செங்கோட்டையன நாங்க வந்து கட்சியிலருந்து எல்லா பதவியும் பறிச்சுட்டு அவர் கட்சிய அடிப்படை உறுப்பினரா மட்டும் தான் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தர பதவி பறிச்ச மறுநாளே எப்படி அமித்ஷா வந்து சந்திக்க முடியும்? இவ்வளோ பிஸியான ஒரு ஷெட்யூல்ல எப்படி வந்து அமித்ஷா சந்திக்கிறாரு? இது வந்து தப்பு இல்லையா? இது எடப்பாடி பழனிசாமி செய்து குடுத்த சத்தியம் இல்லையா? இந்த சத்தியத்தை மீறுறது தப்பு கிடையாதா? அப்படிங்கிற கேள்வி வைக்கலாம். தப்பு தான். ஆனா நீங்க செய்றது என்ன? அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறணும். திரும்பவும் திமுக மக்கள் அகற்றணும்னு நெனைக்கிறாங்க. ஒற்றுமையா இருந்தா தானே வந்து அதிமுக ஆட்சிக்கு வர முடியும். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா தானே ஆட்சிக்கு அமைக்க முடியும். அப்பதானே அதிமுக, பாஜக கூட்டணி ஜெயிக்க முடியும். அதிமுக மட்டும் பெரும்பான்மையில எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில 20% வாக்குகள வச்சிருக்கீங்க. பெருசா கூட்டணி இல்ல. கூட்டணியில இருந்த சின்ன சின்ன கட்சிகளும் விலகி போயிட்டாங்க. இப்ப கூட்டணியே கிடையாது. பாஜக மட்டும் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருது. என்ன பிரச்சனை அதிமுகவுல ஓடுது அப்படிங்கிறத செங்கோட்டையன் தெளிவா சொல்ட்டாரு. அவங்களுக்கும் தெரியும். என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி வந்து அமித்ஷா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பிரச்சனையில எப்படி தலையிடாம இருப்பாரு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின கேட்கறாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கே ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கே இது நல்லா தெரியும்.
ரெட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அவ்வளோதான். இதுக்காக வந்து சீனியர்கள் வந்து தேர்தல் நெருக்கத்தில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா நம்ம எந்த இதுவும் நடவடிக்கை எடுத்தாலும், நமக்கு சீட்டு தரமாட்டாரு அப்படின்னு. சீட்ட குடுத்தாலும், வாங்குனாலும் நீங்க பல கோடிகள செலவு பண்ணாலும் ஜெயிக்க முடியுமாங்கிறத பாருங்க. ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில. இன்னைக்கு வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ள வரல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக அதிருப்தி ஓட்டுகள் அதிமுகவுக்கு போட்டு, சரி அவங்க பார்க்கலாம். வந்து ஏதாவது நடத்துறாங்களான்னு பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இன்னைக்கு வந்து அதிமுக உட்கட்சி பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி வந்து நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட முடியும்? தாவேகாவுக்கு ஓட்டு போடுவோம், விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனநிலை வரும்ல, வந்திருக்குல்ல. இப்போ வந்து விஜய் வரனால தான் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு மேல கோவப்படுறாங்க. ஒரு கட்சிய ஒருங்கிணைந்து ஒரு நல்லா செயல்பட்டோம்னா, நம்ம விஜய் வந்து 2வது இடத்துக்கு வர முடியாம நம்ம தடுக்க முடியும். அட்லீஸ்ட் 2வது இடத்துக்காவது வந்து நிக்க முடியும். முதலமைச்சர் ஆகலைனாலும். 3வது, 4வது இடத்துக்கு போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் அதிமுகவ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப செங்கோட்டையன், அமித்ஷா சந்திப்புல வந்து இத தான் செங்கோட்டையன் வந்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு அமித்ஷாட்ட. இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல எப்படி 1/2 மணி நேரம் பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியா இருந்திருக்குது. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிடிவி தினகரன கூப்பிட்டு வச்சு பேச போறாரு. நயினா நாகேந்திரன் போறாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் போறாரு. வேலுமணி போறாரு. எல்லாருமே போறாங்க. அமித்ஷாவ சந்திக்கிறாங்க. சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுல எல்லாருமே சொல்ற முடிவுகள கேட்பாங்க. இப்ப நயினா நாகேந்திரனும் போய் அங்க போய் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேச முடியாது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, உண்மையான சூழ்நிலை பேசி தான் ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு குற்றச்சாட்டு நயினா நாகேந்திரனும், எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து தான் இந்த கூட்டணிய கெடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி தான். அப்ப நயினா நாகேந்திரன் உண்மை நிலவரத்த சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து இரட்டை இலை சின்னத்துக்கு ஒரு முடக்கத்த போடுவாரு. இரட்டை இலை சின்னத்துக்கு சிக்கல் வரும். இல்ல அப்படின்னா, புதிய ஒரு பொதுச் செயலாளர உருவாக்குவாங்க. அந்த பொதுச் செயலாளருக்கு ஆதரவா வந்து செயல்படுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. இல்ல நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிய எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு பாஜகவுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் உத்தமர் கிடையாது. அவர் ஏகப்பட்ட ஊழல் வழக்குல இருக்கிறாரு, சிக்கியிருக்கிறாரு. அதனால வந்து அவர தப்பிக்க முடியாது. பாஜக சொல்றத கேட்டு தான் ஆகணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு அவர் வழிக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இது வந்து அவரு செங்கோட்டையன் சொன்ன மாரி ஒரு 10 நாள் கெடு குடுத்தார்ல, அந்த 10 நாள் தான். 10 நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. பார்க்கலாம். செங்கோட்டையன வந்து நிர்மலா சீதாராமன், அமித்ஷா இவங்கெல்லாம் கைவிடல. செங்கோட்டையன வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி செக் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது நடந்தால் சரி அதிமுகவுக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. அதேபோல நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அண்ணாமலை பேசின ஒரு விஷயம் வந்து பரபரப்பா தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு சொல்றது என்னன்னா, திமுக வந்து ஆட்சியிலருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட இலக்கு. அதேபோல அதிமுக, பாஜக கூட்டணியோட இலக்குமே அதுதான். திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதுக்காக தான் 2026ல களத்துல இறங்கி இப்போ செயல்பட்டுட்டு இருக்கோம். கூட்டணிலாம் அமைச்சோம். ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுல வந்து உரசல் அதிகமா இருக்குது. பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இதனால பாஜகவோட வளர்ச்சியுமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அவர் பேசியிருக்காரு. அது உண்மதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சியோட தலைவரா நான் மாநில தலைவரா இருக்கும்போது, கடுமையா வந்து எல்லா கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனக்கு என்னுடைய பாஜகவ வளர்க்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் என்னுடைய எண்ணமா இருந்தது. ஊழல்கள பத்தி பேச வேண்டியது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா 2 கட்சி திராவிட கட்சிகளும் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுல ஜெயலலிதாவையும் நான் விமர்சிக்க வேண்டியது இருக்கு. நெறைய பேத்துக்கு இத புடிக்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி சொன்னாரு. விமர்சனங்கிறது வந்து உண்மைய தான் சொல்ல வேண்டி இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல்ல வந்து திமுக வந்து வலுவா தான் இருக்கு. அதுல வந்து ஒண்ணுமே செய்யவே முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. அதேல விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்கத்த ஏற்படுத்துவார் கண்டிப்பா. 40 வயசுக்கு உட்பட்ட வாக்காளர்கள்லாம் கிட்டத்தட்ட 2.28 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை மனநிலையில இருக்கிறாங்க. 8லிருந்து 12% ஓட்டுகள் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதிர்பார்க்கக்கூடியது தான். அதுக்கு மேல கூட விஜய் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதுல அதிமுகவுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி 20லிருந்து 25% ஓட்டுகள் இருக்கு. திமுக வந்து ரொம்ப திடமா வந்து அவங்க கூட்டணி வலுவோட இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும், எந்த பிளவுமே ஏற்படல. ரொம்ப வலுவா செயல்படுறதுனால, அவங்க கண்டிப்பா ஒரு 40% மேல ஓட்டு வாங்குவாங்க. திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கே அதிமுக இருக்கிற உட்கட்சி பிரச்சனை.
கூட்டணிக்குள்ள இருந்து எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து கூட்டணிய அமைக்கிறதுக்கு பாடுபட்ட நம்ம, அதிலிருந்து விலகி போயிட்டுருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்கிறோம். திரும்பவும் வலுவான ஒரு கூட்டணிய உருவாக்குனா தான், நம்ம வந்து நினைக்கிறது நம்மனால செயல்பட முடியும், அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து 2026ல ஒரு தாக்கத்த ஏற்படுத்துவாரு. திமுகவுக்கு 40% ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு இருக்கு. அப்போ வந்து அதிமுக, பாஜக கூட்டணி வலுவிழந்திருக்கு அப்படிங்கிறத மறைமுகமா அண்ணாமலை நேத்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கரெக்ட்டா தெரியுது. என்ன பண்ண முடியும்? அதிமுக, பாஜக கூட்டணி திரும்பவும் ஆட்சி அமைக்கும், ஆட்சியில உட்காரும், திமுக வீட்டுக்கு விரட்டுவாங்க. அதுதான் அதோட கொள்கையே. ஆனா வந்து இன்னைக்கு அந்த கூட்டணி கொள்கை எல்லாத்தையுமே மறந்துட்டு, இவர் 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி பண்றது சுத்தமா புடிக்கல அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டாவே இருக்குது. பார்க்கலாம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அவரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரணும். அதுக்கான பேச்சுவார்த்தைய நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாசம், 7 மாசம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு யார் போனாலும் நாங்க வந்து தொடர்ந்து இருப்போம். இருக்க வைக்கிறதுக்கான முயற்சிய எடுப்போம். என்ன பண்ண முடியும்? என்னால என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின தான் அவரு வைக்கிறாரு. நான் வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. இவங்க 2 பேருமே சொல்றது நயினா நாகேந்திரன் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். மத்தபடி அண்ணாமலை வந்து அவங்க தோள்ன்னு தான் பேசுனாங்க. அண்ணாமலை இருந்த வரைக்கும் கூட்டணிய வந்து நல்ல மென்மையா கையாண்டாரு. அவரு வந்து சரியா கையாண்டாரு. ஆனா நயினா நாகேந்திரனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு டிடிவி தினகரன் நேரடியான ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாரு. அது இல்லாம டாக்டர் கிருஷ்ணசாமி, சான் பாண்டியன் இவங்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க வந்து கூட்டணிய விட்டு என்டிஏ கூட்டணிய விட்டு விலகிட்டு நாங்களும் டிசம்பர்ல சொல்றோம்னு. ஏற்கனவே கிருஷ்ணசாமி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவரு இனிமே என்டிஏ கூட்டணிக்கு வரமாட்டாரு. ஜான் பாண்டியன் தான் இருந்தாரு. அதிமுகவுக்கு ஆதரவு மனநிலையில இருந்தாரு. அவரும் விலகிட்டாரு. அவரும் விலகிட்டு இதெல்லாம் சுத்தப்படாதுங்க அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்கு அவரும் போயிட்டாரு. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நெருக்கடிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல்ல பரபரப்பா பேசப்படுற விஷயங்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. விஜய் திருச்சியில, கிழக்குல போட்டி போட்டா, நீங்க ஓட்டு போடுவீங்களா? கிழக்கு தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தா, அப்படிங்கிற ஒரு விஷயமும். செங்கோட்டையன் வந்து அமித்ஷாட்ட என்ன பேசினாரு? என்ன சொன்னாரு? அமித்ஷா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாரு? இரட்டை இலை சின்னத்தை முடக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இரட்டை இலை சின்னத்த முடக்குனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல பாஜகவும் பாதிக்கப்படும். அதனால பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கி, அவங்க கையில வந்து இரட்டை இலை சின்னத்த குடுத்து, அவங்க மூலமா தேர்தல சந்திக்கிறதுக்கு அமித்ஷா ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள நடக்கிற மிக முக்கியமான சண்டைகள்னால அதிமுகவோட வாக்குகள் சிதறுது, கூட்டணிகள் சிதறுது. அதனால பார்த்தீங்கன்னா, திமுக 40% ஓட்டுகளோட, சதவீத வாக்குகளோட வலுவான ஒரு கூட்டணியோட திமுக இருக்கு. திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜகவோட நோக்கம் திமுக ஆட்சிய அகற்றுறது தான். ஆனா அதிமுக செய்ற செயல்பாடுகள்னால திமுக ஆட்சிய அகற்ற முடியுமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பேசியிருக்கிறார். இந்த 3 மிக முக்கியமான விஷயங்கள பத்தி தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.